பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தக்கூடிய சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா நாளைக்கு நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு மாத காலமாகவே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏற்பாடுகளை பார்க்கும்போது அங்கே அவங்க வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், மாநாடு எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பாமக கொடியை அவங்க எங்கேயுமே பயன்படுத்தலை. முழுக்க முழுக்க வன்னியர் சங்கத்தினுடைய கொடியை பயன்படுத்தியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேருடைய புகைப்படங்களுமே 50-50 ரேஷியோவில் தான் இருக்குது. பொதுவாக அந்த கட்சிக்குள்ளே இப்போ ஒரு சலசலப்பு இருக்குது அப்படின்லாம் இப்போ பேசப்படும் போது ஒரு சின்ன ஃபோட்டோவில் கூட அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறும். நம்ம அதிமுகலாம் பல முறை பார்த்துருக்கோம். செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படும் போது அந்த ஃபோட்டோ சைஸ் எவ்வளோ வச்சுருக்காங்கன்றது கூட ஊடகங்களில் செய்தியாக மாறிச்சு. ஸோ அதெல்லாம் கவனித்து இவங்க கரெக்டாக ராமதாஸுக்கான இடம், அன்புமணிக்கான இடம் என்ன அப்படிங்கிறத அங்கே வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக கவனிக்கும் போது அஞ்சலை அம்மாளுடைய கட் அவுட்டை அங்கே பார்க்க முடிஞ்சுது. அஞ்சலை அம்மாவை பொறுத்த வரைக்கும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர், சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க காங்கிரஸ்ல இருந்தவங்க. அவங்க நீண்ட காலமா அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. அவ்வப்போது அதை பத்தியும் பேசியிருக்காங்க. ஆனா இப்போ ஒரு கூடுதல் முக்கியத்துவம் அவங்களுக்கும் அங்க வழங்கப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. அரசியலை கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியும். வழக்கமா பாமகவினுடைய மாநாடு நடக்கும்போது வீரப்பனுடைய போட்டோலாம் சில இடங்கள்ல பயன்படுத்துவாங்க. அதை இந்த முறை தவிர்த்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அந்த இடத்துல எங்கேயும் பார்க்க முடியல. ஒரு தொண்டர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய போட்டோ மட்டும்தான் இருக்கு. அதை தாண்டி வன்னியர் சங்கத்தினுடைய கலசம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய இந்த மாநாடு ஏற்பாடுகள் இருக்குல்ல, இதை பார்க்கும்போது அவங்க தொண்டர்களுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு மெசேஜை கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வன்னியர் சமூகத்தினுடைய வாக்குகளை ஒருங்கிணைப்பது தான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான ஒரு நோக்கமாக இருக்கு. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க அக்னி கலசம் அதிகமாக அதை ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஃப்ளாக்ஸ் வழிநெடுகள்லையும் வச்சுருக்கிறாங்க. பொதுவாக பாமகவுடைய ஃப்ளாக் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியெல்லாம் எங்கேயுமே பயன்படுத்துகிற மாதிரி தெரியல. ரொம்ப ரேஷியோ குறைவாக இருக்குது. அதிகமான முக்கியத்துவம் அப்படின்றது அந்த அக்னி கலசத்துக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வன்னிய சமூகத்துடைய வாக்குகளை பிரிப்பதற்கு நிறைய சூழல்கள் இன்னைக்கு இருக்குது. நிறைய கட்சிகள் அதற்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியாகவும் பிரச்சனையாகவும் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உருவாகி இருக்கு. குறிப்பாக விஜயினுடைய வருகை அவர்களுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மகளிர் மத்தியில் திமுகவும் ஓரளவு அங்கே எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு வன்னியர் சமூகத்துடைய வாக்குகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சமூகத்திலேருந்தே ஒரு கேண்டிடேட்டை போட்டு அவங்க தொடர்ச்சியாக அந்த வாக்கை பிரிப்பதற்கான ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியாவது இந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும், இதனுடைய முக்கியத்துவத்தை இந்த மேடையின் வாயிலாக கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு 4 மணிக்கு மாமல்லபுரம் திருவிடந்தையில் இந்த சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாடு நடக்க போகுது. இதில் என்னென்ன கோரிக்கைகளை அவங்க வைக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க பேச போகிறாங்க அப்படின்றத பற்றியான ஒரு தகவல் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, அனைத்து சமூகங்களும் முழுமையான சமூக நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்பது தான் இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் சொல்கிறாங்க. அதே மாதிரி 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்க தமிழக அரசின் சார்பில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படணும். அதன் அடிப்படையில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்கணும். அதே போன்று அனைத்து சமூகங்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகைக்கு இணையாக இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கையாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 2% உயர்த்தி தரணும். அதுவும் இந்த மாநாட்டில் முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்க போகுது அப்படின்றத பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இடஒதுக்கீட்டுக்கான 50% உச்சவரம்பை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிரிமிலேயர் முறையை அகற்றணும். மேலும் தனியார் துறை அப்புறம் நீதித்துறையில் இடஒதுக்கீடு வழங்கணும். அனைத்து சமூகங்களும் நிதி அதிகாரம் கொண்ட வாரியங்கள் அவங்களுக்கு அமைக்கப்படணும் அப்படின்ற பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக பின்தங்கி இருக்கக்கூடிய வட தமிழக மாவட்டங்களுக்கு முக்கியமான ஒரு முன்னுரிமை கொடுக்கணும், எல்லா வகையிலையும் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் அந்த மாநாட்டில் ஒரு பிரதானப்படுத்தி பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அந்த கட்சி நீண்ட நாள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கோரிக்கைகளில் ஒன்றாகும். இந்த மாநாட்டில் மது ஒழிப்பை பற்றியும் ரொம்ப தீவிரமாக பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மது ஒழிப்பு அப்படின்றது பாமகவுடைய நீண்ட நாள் ஒரு கோரிக்கையாக இருந்துட்டு இருக்கு. இது டைரக்டாக விமன் கன்சர்ன்டு ஒரு கோரிக்கையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க கணவன்மார்களால். ஸோ அதனால் ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கு இந்த மது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த மது ஒழிப்பு அப்படின்றது காலத்தினுடைய தேவை அப்படின்றத உணர்த்தக்கூடிய வகையில் ராமதாஸ் அல்லது அன்புமணி ராமதாஸ் ஹைலைட் பண்ணி உரையாற்றுவதற்கான வாய்ப்பும் கூட இருப்பதாக தான் நான் பார்க்குறேன்.
அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தலாக இருக்கும். நீங்கள் முன்னாடி குறிப்பிட்டது போலவே புதுதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா, வலுவான கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய திமுக, பாஜகவும் இங்கே வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இன்னைக்கும் ரிலவெண்ட்டாக நாங்கள் இருக்கோம், எங்கள் பின்னாடி மக்கள் சக்தி இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து பாமகவுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. அதே நேரத்தில் 1989 பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட காலத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மதிமுக, அதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ், அதன் பிறகு தேமுதிக, அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, அதற்கடுத்து மக்கள் நீதி மையம், இப்போ தமிழக வெற்றிக் கழகம், இந்த மாதிரி எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு சில கட்சிகள் வந்து சஸ்டெயின் ஆகுறாங்க, ஒரு சிலர் ஒரு தேர்தலில் பெருசாக பார்க்கப்பட்டு அதன் பிறகு அவங்களுடைய செல்வாக்குங்கிறது குறைஞ்சிருக்கு. ஆனால் இன்னைக்கும் பாமகவுக்கான அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படிங்கிறத கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதனால தான் திமுகவும் அதிமுகவும் எப்படியாவது பாமகவை நம்ம அணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்படுறாங்க. அது இந்த தேர்தலையும் அவங்க வந்து மீண்டும் ஒரு முறை இத்தனை மாற்றங்களுக்கு பிறகும் எங்களுடைய வாக்கு வங்கி உறுதியாக தான் இருக்கு. 5% அப்படின்னு நம்ம சொல்றாங்க பொதுவாக. அது வந்து தமிழ்நாடு முழுக்க பார்க்கும்போது ஆவரேஜா 5%. வட மாவட்டங்களில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து 20%, 25% வரைக்கும் கூட அவங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்கு. 2016 தனியா போட்டிட்டப்ப பல இடங்கள்ல வந்து 3வது இடத்துக்கு வந்தாங்க பாமக. அப்ப அந்த மாதிரி தொகுதிகளில் ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பாமகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. இப்ப இன்னொரு உதாரணம் கூட கொடுக்கலாம். இப்ப வந்து சௌமியா அன்புமணி வந்து தருமபுரி தொகுதியில போட்டிட்டாங்க. அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில போட்டிட்டாங்க. அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில ஒருவேளை அதிமுக இருந்திருந்தா அவங்க இந்த நேரம் வந்து மக்களவை உறுப்பினர் ஆயிருப்பதற்கான வாய்ப்பு அமைச்சராகவே ஆயிருப்பாங்கன்னு அதிகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து பாமகவுடைய வாக்கு வங்கி இல்லை வந்து அதுல ஏதாவது ஒரு சரிவு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சரிவு அப்படின்றது குறைந்தபட்சமா இருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய அளவுல வந்து ஒரு டிப் இருக்கு பாமகவுடைய வாக்கு வங்கியில அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. கணிசமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த 5% அப்படின்றது அவங்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கி. அதுல வந்து ஒரு சின்ன இன்ஃபில்ட்ரேஷன் வந்து அது டிவிகேஓ இல்லை வந்து டிஎம்கேஓ பண்ணியிருக்கலாம். பட் பெருவாரியான வாக்குகள் அப்படின்றது பாமக பக்கம்தான் இருக்கு. இப்போ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து எந்த வகையிலையும் சிதறி அது போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்ன் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில், டிவிகே கட்சியை பொறுத்தவரையில் இப்போ அவங்களுடைய பாதிப்பு என்னவா இருக்கும் இந்த தேர்தலில், அது வந்து பாமகவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி வந்து கிடையாது. பட் இளைஞர்கள் மத்தியில் விஜய்க்கு ஒரு வரவேற்பு அப்படின்றது பொதுவாகவே வந்து இருக்கு. அப்போ இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அப்படி போய்விடுவார்களோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த தருணத்தில் இந்த மாதிரியான ஒரு மாநாட்டின் மூலமாக அவர்களுக்கு இந்த கட்சியினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த கட்சி ஏன் ஆரம்பிக்கப்பட்டது, இந்த கட்சி என்ன இதுவரை சாதித்திருக்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி 1989 ஆரம்பித்து இன்ன வரைக்கும் இந்த கட்சியுடைய வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்றத இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ ஆக்சுவலாக இன்னொரு விஷயம், இப்போ நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி நான் செய்திக்காக ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்னங்க விஜய் கட்சிலாம் வந்திருக்கு, மாநாடு அப்படின்னால விஜய் கட்சி மாநாடு தான் எல்லாருமே சொல்கிறாங்க, கம்பேரிசன் அப்படி தானே வரும், நீங்கள் விஜய் கட்சின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்க, இன்றைக்கி விஜய் கட்சி, நாங்கள் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் வைகோ கட்சி தொடங்கினாரு, அப்போவும் இப்படி தான் எல்லாம் பரபரப்பாக பேசினாங்க, ஒரு கட்டத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தது, ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுத்தாரு, அப்பவும் இந்த மாதிரி பரபரப்பாக பேசினாங்க, விஜயகாந்த் வந்தப்போ நேரடியாக அது பாமகவுக்கு தான் சிக்கல்னு சொன்னாங்க, பாமகவின் கோட்டையாக கருதப்படக்கூடிய விருதாச்சலத்திலே அவர் நின்னாரு, அப்போ பேசினாங்க, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதையும் பார்த்தீங்க. அது மாதிரி கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சப்பவும் பரபரப்பாக பேசினாங்க, எல்லாரும் ஆரம்பிச்சாங்க, பரபரப்பாக பேசினாங்க, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க இன்னைக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியும். எங்களுடைய கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கும் நாங்கள் மாநாடு போடுறோம் அப்படின்னா எங்களுடைய மாநாடு வந்து எல்லா சைட்லையுமே வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க, இன்னைக்கு இளைஞர் சக்தி அப்படிங்கிறது டிவிகேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாநாடு முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பேசுங்க உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற ஒன்று சொன்னார். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஒரு மாநாடு நடந்தாலும் அந்த மாநாடு குறித்த செய்தி பெருசாக பேசப்படும், அந்த ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகும், செய்தி ஊடகங்கள் அதை பற்றி டிபேட் பண்ணுவாங்க, அப்போ தான் அது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறோம், கடந்த சில தினங்களாகவே போர் பதற்றம் இருக்கு, போர் குறித்த செய்திகளில் ஊடகங்கள் வந்து முழு நேரமாக ஒளிபரப்புறாங்க. அப்படி இருக்கும்போது நாளைக்கு பாமக நடத்தக்கூடிய இந்த மாநாடு வந்து ஒருவேளை பெரிய அளவில் இருக்கு அப்படின்னாலும் அது எப்படி வந்து ஊடகங்கள்ல செய்தியாகும், அது விவாத பொருளா இருக்குமா? நிச்சயமா அந்த டைமிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எல்லையில பதற்றமான ஒரு நிலை, இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது, அது தொடர்பான செய்திகள் தான் நம்ம தொடர்ச்சியாக ஊடகங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த மாநாட்டுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து பொதுவாகவே கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றது ஒன்று.
ரெண்டாவது வந்து இப்போ முக்கியமான நிகழ்ச்சிகள் யார் யாரெல்லாம் வந்து திட்டமிட்டு இருந்தாங்களோ எல்லாருமே வந்து அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த மாநாடை பொறுத்தவரையில் திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதிலே வந்து வேற ஒரு ஸ்டாண்ட் இவங்க எடுத்திருப்பது அப்படின்றது எப்படி பொதுமக்கள் பார்ப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு கமலஹாசனுடைய தக் லைஃப் ஆடியோ லான்ச் வந்து May 16 பிளான் பண்ணியிருந்தாங்க, அதை போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இப்போ ஐபிஎல் மேட்ச் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய நிகழ்வுகளையுமே கூட வந்து போஸ்ட்பான் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாநாட்டை பொறுத்தவரையில் ஏற்கனவே திட்டமிட்டு இருந்தது சித்திரை நாளில் தான் அது நடக்கணும், சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அது நடக்கணும் அப்படின்னு இவங்களுடைய பிளான். ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் இதனால கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். மேபி அவங்க வந்து வேற ஒரு நாளில் திட்டமிட்டு இருந்திருக்கலாம். எதுவுமே வந்து மாற்ற முடியாது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. இது இவங்க வந்து ஒரு மாநாடு அப்படின்னாலே ஒரு மாதம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது வெயில் காலம் அப்படின்றதுனால உங்களுக்கு மழை தொடர்பான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால் போஸ்ட்பான் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க திட்டமிட்டபடி நடத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இருக்காங்க. அந்த மேடைகள் அதுக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. விஜய் வந்து விக்கிரவாண்டியில் ஒரு மாநாடு நடத்தினார். அந்த மாநாட்டில் வந்து மிகப்பெரிய ஏற்பாடுகள் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை விட ஒரு டபுள் மடங்கு தான் இங்கே இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் இவங்க செய்திருப்பது போல தெரியுது. இப்போ விக்கிரவாண்டியும் இவங்களுடைய சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வருது. ஸோ இப்போ விஜய்க்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்களுடைய கூட்டம் வந்ததை பார்க்க முடிந்தது. ஸோ அது கூட அவங்களுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டராக இருந்திருக்கலாம். ஸோ விஜய் வந்து விக்கிரவாண்டியில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை போட்டு காமிச்சிட்டாரு. எப்படி விஜயகாந்த் இவங்க நமக்கு தலைவலியாக இருந்தாரோ அதே மாதிரி விஜயும் நமக்கு தலைவலியாக இருப்பாரோ, இந்த பகுதியில் எங்கேயாவது அவர் போட்டிக்கிட்டார் அப்படின்னா நமக்கு அது சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கன்சர்ன் கூட இருந்திருக்கலாம். பட் இந்த மாநாடை பொறுத்தவரையில் ஒரு ஃபர்தராக பாமக வந்து ஒரு அலைன்ஸ் டிசிஷனுக்குள்ளே போகிறதுக்கு, குறிப்பாக அவங்களுடைய தொகுதி பேரத்தை வந்து வலிமைப்படுத்தி கொள்வதற்கு இந்த மாநாடு அப்படின்றது ஒரு முக்கியமான மாநாடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ அன்புமணி ராமதாஸ் இந்த மேடையில் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாநாடு வந்து வழக்கம் போல நடந்திருந்தா கூட ஊடகங்களுக்கும் அந்த கட்சி தொண்டர்களுக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகிருக்காது. ஆனால் ராமதாஸ் கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டு, அதில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து பாமக ஒரு லைம் லைட்டு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. இப்போ ராமதாஸ் மேடையில் என்ன பேச போறாரு, தலைவர் பதவி குறித்து ஏதாவது சொல்லுவாரா, அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் என்ன பேச போறாரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த தொண்டர்கள் மத்தியில் விவாதிக்கப்படுது. அதை தாண்டி வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு நரேட்டிவை இவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க என்ன நரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு இல்லையா? இப்போ அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரையில் ஒரு பொதுக்குழு கூட்டி அவர் தான் தலைவர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர். ஆனால் இடையில வந்து ஒரு குடும்ப சிக்கல் அல்ல அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், அதனுடைய விளைவு வந்து இந்த கட்சி ஆரம்பிச்சதே நான் தான் தலைவர், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் தான் எல்லாமே இங்கே அப்படின்ற மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. அது ஒரு அறிவிப்பாக அவர் வந்து வெளியிடுறாரு. அந்த அறிவிப்புக்கு வந்து யாரும் மாற்று கருத்து தெரிவிக்கவே முடியாது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து அவருடைய குழந்தை. ஸோ அப்படின்றப்ப ஒரு மாற்று கருத்து தெரிவிக்க முடியாது, அதிருப்தி இருந்திருக்கலாம். இப்போ ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கட்சிக்குள்ளே ஏற்பட்டுருச்சு. இப்போ அப்பாவும் பிள்ளையும் ஒன்றா இல்லை, இப்போ இவங்க நமக்கு வந்து ஒரு ஜஸ்டிஸ் வந்து சர்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த சமூகத்தினர் மத்தியிலே கூட வந்து ஒரு கருத்து வேறுபாடு இல்லை வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் இல்லை வந்து ஒரு நரேட்டிவ் வந்து பில்டாக ஆரம்பிச்சிருக்கலாம். ஸோ அதையெல்லாம் வந்து உடைக்கக்கூடிய வகையில் அன்புமணி ராமதாஸ் தான் இந்த கட்சியுடைய தலைவர், அவருக்கு வந்து நீங்கள் எல்லாரும் உறுதுணையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைப்பதற்காக கூட இந்த மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராமதாஸை பொறுத்தவரையில் அவருக்கு தெரியும், அவர்களுடைய ஏஜ் ஃபேக்டர் என்னன்றது தெரியும், கட்சி தனக்கு பிறகு எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் நிச்சயமாக அவருக்கு இருந்திருக்கும். அப்போ அன்புமணி ராமதாஸை தான் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்லேருந்து எல்லாருமே வந்து ஆதரிக்கிறாங்க அப்படின்றதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்துக்கு பிறகு பார்த்தோன்னா நிறைய எதிர்வினைகள் வந்ததை பார்க்க முடிஞ்சுது. அவர் பக்கம் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பார்த்தா வெறும் சிலர் தான் நிற்கிறாங்க. ஸோ இப்போ கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல போய் ராமதாஸ் வந்து அதை உடைக்க நினைத்தார் அப்படின்னா அந்த கட்சிக்கு தான் அது பாதகமே தவிர அந்த கட்சியுடைய வளர்ச்சிக்கோ அதோடைய ஃபியூச்சருக்கு எந்த வகையிலையும் அது வந்து வலு சேர்க்காது அப்படின்ற விஷயம் வந்து ராமதாஸுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அந்த மேடையில் அவர் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அன்புமணி ராமதாஸை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அவருடைய கூட்டணி வியூகம் எப்படி இருக்கும், 2026
எப்படி இந்த அணி வந்து ஒரு வெற்றி கூட்டணியில் இடம்பெற போகுது அப்படின்றத எடுத்துரைக்கக்கூடிய வகையிலையும் அன்புமணி ராமதாஸுக்கு ஒரு முழு அதிகாரம் கொடுப்பது போன்றும் இந்த மாநாடு நிறைவு பெறும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் பாமக மேடையில் பேசப்பட வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்குறேன். திமுகவினுடைய மூத்த தலைவர், அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன், அவர் வந்து வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் அவருடைய இலாக்காக்கள் வந்து அவரிடமிருந்து வேறொரு அமைச்சரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு திமுக அதிகாரப்பூர்வமாக எந்த காரணத்தையும் சொல்லலை அப்படின்னாலும் பொதுவெளியில் ஒரு பார்வை இருக்குது. அவரை வந்து டீப்ரமோட் பண்ணியிருக்காங்க, அவரை வந்து கொஞ்சம் ஓரங்கட்டுற மாதிரியான ஒரு நடவடிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுவெளியில் பேசுகிறாங்க. அதை வந்து நிச்சயமாக அங்கே ஹைலைட் பண்ணி பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு திமுகவை வந்து அவங்க அரசியல் ரீதியாக கடுமையாக எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. சட்டசபையில் ஜி.கே. மணி போன்றவர்கள் பாராட்டி பேசினாலும் டாக்டர் ராமதாஸும் அன்புமணியும் திமுகவை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ட் சர்வே எடுக்கணும் அப்படிங்கிறதுல தொடர்ந்து அவங்க ஒரு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும், பட் நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்டான சர்வே 70 கேள்விகள் கேட்டு முழுமையான சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்வே எடுத்து அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்தா தான் அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இப்போ இந்த துரைமுருகன் விஷயத்தையும் கண்டிப்பாக அவங்க கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதை ஹைலைட் பண்ணியும் பேசுவாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, மற்ற கட்சிகளில் வன்னியர் சமூகத்தை சார்ந்த தலைவர்களோ பிரதிநிதித்துவமோ எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து விஜய் கட்சியிலேயே கூட அஞ்சலை அம்மாள் ஒரு கொள்கை வழிகாட்டியாக முன்னிறுத்தப்பட்டாலும் அங்கே வன்னியர் சமூகத்துக்கான பிரதிநிதித்துவம் என்ன இருக்குது? இப்போ அதிமுக வந்து வன்னியர் சமூகத்துக்கான 10.5 ரிசர்வேஷன் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அவங்க கட்சியில் இல்லை அவங்க எந்த அளவுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயம். அதே போல் பாஜக மாதிரியான கட்சிகள் என்ன பண்ணுதுன்னு எல்லா கட்சிகளை பற்றி கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய ஸ்பீச்சை பார்த்தே நம்ம சொல்லிடலாம் அவங்க எந்த டைரக்ஷனில் போகிறாங்க, எந்த கூட்டணியில் இடம்பெற போகிறாங்க அப்படின்ற ஒரு ஃபுல் கிளாரிட்டி நாளைக்கு கிடைச்சிடும். எய்தர் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரை பாராட்டி பேசணும் மத்திய அரசை, இல்லை இங்கே வந்து இருக்கக்கூடிய திமுகவை அட்டாக் பண்ணி பேசணும். ஏதோ ஒன்று நடக்கும். கண்டிப்பாக வந்து ராமதாஸ் அவர்களை பொறுத்தவரையில் குறைவான நேரம் தான் பேசுவார்னு நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் தான் அதிகமான நேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் 45 மினிட்ஸ் வரையும் பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 45 மினிட்ஸ் ஸ்பீச்சில் வந்து நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு கட்சியை வந்து அவர் கிரிட்டிசிசம் பண்ணி தான் ஆகணும். அந்த கிரிட்டிசிசத்துலேருந்து எந்த டைரக்ஷனில் பாமக 2026 பயணிக்க போகுது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும்.